தமிழகத்தில் ஆணவ கொலைகள் அதிகரித்து வருவதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய மாநில இயக்குநர் சந்திரபிரபா தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் கள்ளப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தலித் வகுப்பைச் சேர்ந்த இளம்பெண் சலோமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு கழுத்து அறுக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து உயிரிழந்த பெண்ணின் பெற்றோர் மற்றும் ஊர் மக்களிடம் தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் இன்று விசாரணை மேற்கொண்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய மாநில இயக்குநர் சந்திரபிரபா, தலித் பெண் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக கோவை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் ஆணவ கொலைகள் அதிகரித்து வருவதாகவும் சந்திரபிரபா குற்றம் சாட்டினார். ஃப்ரைடே மார்னிங் ஏதோ ஒரு டெட் பாடி அங்கே திண்டுக்கல்ல இருக்குது, உங்கள் பொண்ணாக இருக்கலாம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்ருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்து தான் கடைசி அதுக்குள்ளே 2-3 நாள் ஆயிடுச்சு போல் நம்மளோட நடந்து. அப்புறம் அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமாம் சொல்லிட்டு. பட் இந்த சூலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ சிங்கநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே இல்லையா. அது எப்படி அது அவங்க ஒரு ஏழை மக்கள் எஸ்சி மக்கள் அப்படிங்கிறனால சொல்லி அவங்க எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க. நிறைய இடத்துல இதுன்னு இல்லை, எங்கள் ஆஃபீஸ்க்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நாங்கள் எஃப்ஐஆர் போய் கேட்டால் கொடுக்குறதே இல்லை, ஃபைல் பண்ணுறதே கிடையாது. ஒரு பொண்ணு காணா போனாலும் ஒரு பெரிய இடத்துலேருந்து ரொம்ப பணக்கார இடத்துலேருந்து வந்தால் எப்படி தேடுவாங்க, காணும் சொல்லிட்டு வேறு கம்யூனிட்டி பீப்புளாக இருந்தால். அதே அப்படி ஏழை மக்கள்னால் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல.